நைட் ரொட்டீன் ஃபினிஷ் பண்ணிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கொண்டையெல்லாம் போட்டு போய் தூங்க போலான்னு கிளம்புனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த சட்டியில் நான் தண்ணி போட்டு ஊற வச்சிருந்தேன். வடபழனி கிட்ட தெருவோரத்தில் சட்டி பானை விற்பாங்க இல்லையா, அங்கே வந்துட்டு நான் பொங்கல் பானை வாங்கும்போது இந்த சட்டி கூடவே வாங்கியிருந்தேன். நைட் டைம் வாங்கியிருந்தால கண்ணு தெரியாமல் போச்சு. இதில் 2 ஹோல்ஸ் இருந்திருக்கு போல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி செக் பண்ணி பார்த்து உழுவுதான் அப்படின்ட்டு அது மாதிரி ஏதோ பரவாயில்ல அப்படி வச்சுக்கன்னு சொல்லிட்டு இப்படி வச்சாச்சு. ஆனால் கடைத்தெரு வீட்டை போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மனசு கேட்டிருக்காது. ஏதோ ஸ்ட்ரீட் சைடில் வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் மனசு வந்து திருத்தியாச்சு. ஆல்ரெடி வீட்டில் கடாய் டைப்பில் ஒரு சட்டி இருக்குது, குண்டான் டைப்பில் ஒரு சட்டி இருக்குது. இது வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக இருந்தது, நிறைய மீன் குழம்புலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு சிகப்பு கலர், இது கொஞ்சம் கருப்பு கலரில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே பார்த்து வாங்கியாச்சு. 250 ருபீஸ் தான். ஆஃப்டர் 3 வீக்ஸ் இப்போ தான் சீசனிங் பண்ணி எடுத்திருக்கேன். முன்னாடி நாள் நைட்டு சாதா வச்ச தண்ணி இதில் ஊற்றி நல்லா ஊற போட்டாச்சு. இது நைட் வரைக்கும் அப்படியே இருந்தது. அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு அரிசி கழுவ தண்ணி இருக்குள்ளேயே அந்த தண்ணி கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சாச்சு. பாயில் பண்ணும்போது நமக்கு அது ஏதாவது வெடிக்குதா அப்படின்னு தெரிய வரும். கொதிக்க வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு சோப்பு ஸ்க்ரப்பர் படமாக அலசி எடுத்துட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுற வேண்டியது. இது ரொம்ப ஈஸி தான். எடுத்த உடனே குழம்பு செய்யாமல் முட்டை வேக வைக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது பாயில் ஐட்டம் எல்லாம் பண்ணிங்கன்னா வர நல்லாயிருக்கும்.